1, 2, 3. இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வியட்நாம்ல இருக்கோம். இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி விலாக் வந்து லாஸ்ட் விலாகோட கண்டினியூஷன் தான். லைக் ஹோச்சிமின் சிட்டியோட அந்த விலாகை எண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகுது. நாங்கள் ஹோச்சிமின் சிட்டியில் ஒன் டே தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தனாங் போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், லைக் இங்கே டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணாலும் சரி, இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஏர்போர்ட்டில் போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காகவே செம்ம கூட்டம் இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோன்னா நமக்கு சேஃப் தான். ஸோ எங்களோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9 o'clock. ஸோ நாங்கள் ஹோட்டல்லேருந்து 6 o'clock செக் அவுட் பண்ணிவிட்டு கேப் புக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் போன வீடியோவில் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்டில் இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். எங்கள் 5 பேருக்கும் சேர்த்து ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ண 5200 rupees ஆச்சு. பட் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்துருந்தாங்க. லைக் கெட்டில், ஹாட் வாட்டர், பேசிக்காக தேவைப்படுற எல்லா டாய்லெட்ரிஸ், அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனிங்னு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். அதே மாதிரி இங்கே எந்த பாத்ரூம்லேயும் மக்கோ பக்கெட்டோ இருக்காது. ஹேண்ட் ஷவர் இருக்கும், அதை வச்சு தான் குளிச்சிக்கணும். ப்ளஸ் எல்லா பாத்ரூம்லேயும் ஹேர் ட்ரையரும் வச்சுருப்பாங்க. இது நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 pin ப்ளக் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நாங்கள் ஒர்க் ஆகுமோ இல்லையோ அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு யூனிவர்சல் அடாப்டர் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். 3 pin ப்ளக்னா யூனிவர்சல் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அந்த சாக்கெட்லேயும் உங்களோட சார்ஜர் ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இதான் நம்ம சாப்பிட்ட சக்கரை. இதான் நூடுல்ஸ், இது மிளகாவா? சிக்கன், தண்ணி, அதுதான் மிளகா. ரைஸ், சிக்கன், எதுக்கு அதை மட்டும் வச்சு சாப்பிடலாம்ல? எனக்கு பார்க்கும்போது கருவாடு மாதிரியே இருந்துச்சு. கோழியை காய வச்சு வெட்டியிருக்காங்க. ஏய், ஒரு டவுட்டு, என்ன 15 நம்பருங்க? நம்பர் எங்கடா? அவன் வேற அவன் நல்ல ஃபுட் சாப்பிட்றாங்க. அவங்களே நம்ம கேவலமான எதை தின்னுட்டு இருக்கோம். ஜூஸ் குடிச்சிருந்துக்கலாம், ஒரு காஃபியை கூட வாங்கி. அவர் பிளேட் வச்சு தின்னுட்டு இருக்காங்க. பெனல்ஸ் பண்ணுறதுக்கா? அதைத்தான் சொல்கிறேன். இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியோட ஃபுட்டு நிறைய ட்ரை பண்ணுவோம், சாப்பிடுவோன்னு சொல்லி டைலாகாக பேசிட்டு போனோம். ஆனால் அங்கே தெரியாதனமாக ஏர்போர்ட்டில் சாப்பிட்டது தப்பாக போச்சு. லிட்ரலி நூடுல்ஸ் சூப் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதில் வந்து க்ளீனிங் சொல்யூஷன் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணால் எப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும் அப்படியே இருந்துச்சு. அதே மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று சொன்னோம். அதுவுமே வந்து பிசைய முடியாத மாதிரி ஒரு ரைஸும் கூடவே ஃப்ரைட் சிக்கனும் கொடுத்தாங்க. அதுவுமே சாப்பிட முடியல. கடைசியில் வாங்கினது அப்படியே வச்சுட்டு தான் வந்தோம். ஸோ பெட்டர் நீங்கள் அவங்களோட ஃபுட்டை ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபுட் ஸ்ட்ரீட்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே கூட சூப்பராக இருக்கும். இந்த வியட்ஜெட் ஏர்லைனில் எப்போவுமே டிலேஸ் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் எந்த டிலேவும் கிடையாது, ஆன் டைமில் வந்துருச்சு. பட் இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் தான், 2 ஃப்ளைட்லேயுமே டிலே தான். அன்றைக்கி தனாக்கு வந்து 9:30க்கு கிளம்ப வேண்டியது, பட் 1 hour டிலே, 10:30க்கு தான் கிளம்புச்சு. அண்ட் தனாங் வந்து சேரும்போதே டைம் பார்த்திங்கன்னா 11:30க்கு மேலே இருக்கும். நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்காரங்க கிட்ட பேசி ஏர்லி செக்இன்லாம் கேட்டு வச்சோம். பட் ஃப்ளைட் டிலே ஆனதுனால நாங்கள் கரெக்டான செக்இன் டைமுக்கு தான் போனோம். இங்கேருந்து ஹோயான் பார்த்திங்கன்னா 27 kilometers கிட்ட இருக்கும். ஸோ நாங்கள் அங்கேருந்தே கிராப் புக் பண்ணிவிட்டு நேராக ஹோயானுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ தனாங் போகிறோம். தனாங்லேருந்து தான் நாங்கள் போகிறோம். தனாங்லேருந்து நாங்கள் போகிறோம். எங்கே போகிறோம்? ஹனாய்க்கு போகிறோம். ஹனாய் தானே?
இந்த வியட்நாமில் ஹனாய் ஹோயான்னு 2 பிளேஸ் இருக்குது. சிமிலர் நேம்ஸாக இருக்கிறதுனால பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். இனிஷியலி எங்களுக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதே மாதிரி ஹோயானில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பயங்கர சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து அஃபோர்டபுளாக கூட இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது டுமாரோ வில்லேஜ் அப்படிங்கிற நேமில் இருக்கிற பொட்டிக் வில்லா. இங்கே 2 நைட்டுக்கு எங்கள் 5 பேருக்கும் சேர்த்து 8000 ருபீஸ் ஆச்சு. எங்களோட பட்ஜெட் வந்து 10,000 ருபீஸ், அதாவது 10,000க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் தேடி பார்த்தோம். அதில் வந்து எங்களுக்கு இந்த வில்லா கிடச்சிது. அண்ட் இந்த ப்ரைஸில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட் தான். லைக் பஃபெட்லாம் கிடையாது, ஒரு மெனு வச்சுருப்பாங்க. அதிலேருந்து 2 ஐட்டம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலையிலேருந்து ஒழுங்காக எதுவுமே சாப்பிடாமல் இருந்ததுனால சரியான பசி. அப்படியே இந்த வில்லாவுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சா, அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட ஒயிட் ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தோம். ஸோ அவங்க வந்து 2 டப்பா மட்டும் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னு சொன்னதுனால ஒரு ½ அன் ஹவர் கழித்து வாங்க செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் தொக்கு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். அகெயின் பசங்க போயிட்டு சூடாக சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நிஜமாக சொல்லணுன்னா இங்கே சாப்பாட்டுக்கெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. லைக் எந்த ஊருக்கு போனீங்கனாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். நாங்கள் செகண்ட் டே தானே, அதனால நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தேடி கூட நாங்கள் பார்க்க கிடையாது. பட் ஹோயான்லேயும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு 2 டேஸுமே அவங்களோட சாப்பாடு வச்சே மேனேஜ் பண்ணிட்டோம். 3rd டேலேருந்து தான் நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். சரிங்களா? ஆனால் என்ன இதனால இந்த டப்பா தான் போடுவாங்க. சொல்லுவாரு நீதான் வரல அப்படிம்பாரு. ஆனா இது வேற ரைஸ். ரைஸ் வேற, இது கொஞ்சம் நம்ம ஊர் ரைஸ். இது வெள்ளையா இருக்கு ரைஸ். இது காசு கொடுத்து வாங்கின அரிசி மாதிரி இருக்கா, ரேஷன் அரிசி மாதிரி இருக்கு. எல்லாத்துலயும் ஸ்மெல்லுங்கிறது வரத்தான் செய்யுது. எதிர்பார்க்கல. செகண்ட் டே தான் ஆகுது. போடவா சாப்பாடு? என்னடா நீங்க பசிச்சுட்டே இருக்க? இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஸ்டொமக் நல்லா ஃபுல்லான மாதிரியே இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் ஹோயான் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா 5:30, 6 ஆச்சு அப்படின்னாலே நல்லா இருட்டிடும். சுத்தமாக வெளிச்சமே இருக்காது. ஸ்டில் ஹோயான் வந்து நைட்டில் பார்க்கவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்ஸ் மட்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ரூமில் இருந்த வரைக்கும் சுத்தமாக மழையும் இல்லை காற்றும் இல்லை. நாங்கள் அப்படின்னு வெளியே வந்தோம். வந்து ஒரு 2 நிமிஷம் தான் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அனாங் அண்ட் ஹோயான் ரெண்டுமே சென்ட்ரல் வியட்நாமில் இருக்குது. ஸோ இங்கே வெட் சீசன் ஒரு ரெய்னி சீசன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகி ஜான்வரி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மந்தில் வந்திங்கன்னா கண்டிப்பாக மழையும் பெய்யும். அதே மாதிரி ஹோயானில் ஃப்ளட்டும் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் முன்னாடியே பார்த்து ப்ரிகாஷனாக வந்துக்கணும். எங்களுக்கு முன்னாடியே இங்கே நல்லா மழை பெய்யும் தெரியும். அதனால நாங்கள் கொடையெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரெயின் கோட்டும் வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சது. பட் அங்கே வாங்க முடியல. ஸோ இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். தென் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மழை வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த லேக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு அந்த தள்ளு வண்டியில் இந்த பனானா பேன்கேக் வேறு ஏதோ பேர் கூட கமெண்ட்ஸில் சொன்னாங்க. அது பார்த்ததுமே நல்லா டெம்டிங்காக இருந்ததா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்குள்ளதான் பனானாவை கட் பண்ணி வைப்பாங்க. வாழைப்பழ கேக்கு சாப்பிட்டா தெரியும். என்ன பேசணும்? சுஸ்மி தொப்பில பூ முன்னாடி வரணும். ஓகே ஃபைன். கட்டர்க்கா வாகமன் தொப்பி. ஏன்டா நல்லா தான்டா நீங்க 2 பேரும் ஏன்டா போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி நினையுது. ஏய் 2 கொடை இருக்குடா. வச்சு பேச முடியாதா? 3 கொடையும் வச்சுக்கிட்டு ஆன் பண்ணியாச்சா? ஒன் கொடை. அதாவது கொடை. இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வியட்நாம்ல இருக்கோம். வியட்நாம்ல நான் ஓஎன் வியட்நாம்ல உள்ள ஓயன் தானே? ஓஎன்ல இருக்கிற ஓல்ட் டவுன்ல இருக்கோம். ஓல்ட் டவுன். அவனடா சொல்றா. இல்ல நான் சொல்லல. அப்படியா? ஓல்ட் டவுன். ஓல்ட் டவுன். அங்க வந்திருக்கோம். இங்க பனானா கேக் ஆர்டர் பண்ணிருக்கோம். பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. பனானா கேக். பனானா பேன் கேக் ஆர்டர் பண்ணிருக்கோம். பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. பின்னாடி தான் கேமராக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. அது வந்தவனே சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்றோம். ஓகே फ्रेंड्स பை. நான் பிடிக்கிறேன்டா. இல்ல அந்த கைன்னு வெட்டும் சாக்லேட் ஊத்தும் எல்லாம் ஊத்திட்டாங்கடா. ஏய் ஊத்துல இன்னும் ஊத்து ஒண்ணுமே தான் வெட்டும். அண்ணாம 9 பீஸ் போடுடா நார்மலாவே. ஓகே 9 பீஸ். நீ பேரெல்லாம் அப்போ போடா. அவங்க மட்டும் வேற கண்ட்ரில இருக்காமல இருக்கு மழை பெய்யாம இருக்கிறதுக்கு. நான் மேஜிக் பண்றேன். ஏய் உடைஞ்சிருடா. சாப்பிடலாமா?
ஜஸ்ட் நான் வாய்ஸ் ஓவர் மட்டுமே கொடுத்தா அவ்வளோவா நல்லா இருக்காது, ப்ளஸ் அந்த சினாரியோக்கும் கனெக்ட் ஆகாது. அதனால அங்கங்கே லைவ் வாய்ஸ் ஆட் பண்ணுறேன், ஸோ தட் அந்த வைப் அப்படியே நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் அகெயின் இந்த பனானா பேன் கேக் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட காசுக்கு 50,000 கிட்ட வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு மழை நிற்கும், சரின்னு சொல்லி அப்படி போனோன்னா திருப்பி மழை ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ மழை பெய்யும் போது அப்படியே ஓரமாக ஒதுங்கி நிற்போம். கொஞ்சம் லைட்டாக நின்றுச்சு அப்படின்னா அப்படியே அந்த ஸ்ட்ரீட்ஸில் நடக்க ஆரம்பிச்சிருவோம். கொடை இருந்ததுனால வந்து பரவாயில்ல, ஸ்டில் ரெயின் கோட்டுமே வாங்கிட்டோன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து போயிட்டே இருக்கலாம். தென் ஹோயான் பொறுத்த வரைக்கும் எந்த சைட் திரும்பினாலும் ட்ரெஸ்ஸு கடை பார்க்கலாம். அதுலேயும் அழகழகாக ட்ரெஸ்ஸை பொம்மைக்கு போட்டு விட்டுருப்பாங்க, பார்க்குறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் யோசித்தோம், சரி எல்லாமே இங்கே ஊரில் இருந்தே வாங்கிட்டு போயிட்டோமே, அட்லீஸ்ட் அதாவது ஒரு அவுட்ஃபிட்டாவது அவங்க வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்துருக்கணும். இன்கேஸ் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு சைஸ் இஷ்யூ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயே டெய்லர் இருப்பாங்க, அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அவுட்ஃபிட் இதை வந்து ஹோயானில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே வர எல்லாருமே மெயினாக பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டன் போட் ரைட் போகிறது தான். ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கி தண்ணி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, ஸ்டில் அந்த போட் ரைட்ஸ்லாம் அவைலபிளாக இருந்ததுனால செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வேறு ஏதோ பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது இவங்கள மீட் பண்ணோம். இவங்க வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க ஒரு ஆளுக்கு 900 ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சமாக நெகோஷியேட் பண்ணி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் 5 பேருக்குமே சேர்த்து ஃபைனலைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ். ப்ரைஸ் டிஸ்கஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட்டரில் டைப் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அது செட் ஆகலை அப்படின்னா நம்ம அதை எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று காட்டுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் குறைக்க நம்ம கொஞ்சம் குறைக்க அப்படின்னு சொல்லி தான் கான்வர்சேஷனே வந்து பில்ட் ஆகும். அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க, பட் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும், பட் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு தான் கம்யூனிகேஷனே பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் அந்த லேட்டன் போட் ரைட் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ். இங்கே நம்ம குரூப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய போட்ஸை வச்சுருப்பாங்க, அதாவது லேட்டன் கட்டி. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரைடு இருக்கும். ஒரு சைடுக்காக கொண்டு போயிட்டு ஆளாளுக்கு ஒரு அந்த லைட் ஏற்றுவோம்ல, அதாவது டீ லைட் கேண்டில், அது ஒன்று வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அப்படியே தண்ணியில் விட்டுட்டு வர வேண்டியதுதான். ஸோ இதுக்குமே வந்து சில பேர் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்குற மாதிரி தான் சொன்னாங்க, பட் எங்களுக்கு வந்து அந்த 1000 ருபீஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. என்னடா பண்றது, நல்ல அமுக்கு ஊதுதான் ஃபர்ஸ்ட் போகுது. அந்த போட் ரைட் முடிச்சுட்டு வந்த உடனே சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சது தான், நிற்கவே இல்லை. அந்த கொடை வந்து பத்தலை, ஹெவியான ரெயின்ஃபாலாக. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தவங்க ரெயின் கோட் வித்துட்டு இருந்ததும் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் ஒரு இடத்துல டின்னருமே முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். பீட்சா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கிடச்சிது. ஸோ அன்றைக்கி நைட்டுமே வந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டோம். தேர்ட் டே பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டையர் டே பானா ஹில்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி டிக்கெட்ஸ் எல்லாமே முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுக்கு டைமிங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. மார்னிங் 7 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 5-5:30 வரைக்கும் இருக்கும். அண்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் இங்கேருந்து கேப் புக் பண்ணிவிட்டு நேராக பானா ஹில்ஸ்க்கு போயிட்டோம். ஹோயான்லேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். கேப்க்கு பார்த்திங்கன்னா போகிறதுக்கு 1000-1500 சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பானா ஹில்ஸ்க்கு போகிற ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீனிக்காக சூப்பராக இருக்கும். பட் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லாருமே படுத்து நல்லா தூங்கிட்டோம். சுத்தமாக ஞாபகமே கிடையாது. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சோமே. அப்புறம் அங்கே கார் பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரோட் க்ராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு பஸ்ஸை வச்சு, அதாவது அவங்களோட பஸ்ஸை வச்சு மெயினான அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தென் இங்கேருந்து கேபிள் காரோட என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes அப்படியே இந்த சைட்லலாம் கடை இருக்கும், அதுக்குள்ளேயே நடந்து போவோம். அதே மாதிரி இந்த என்டையர் பிளேஸ்க்கான மேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம எந்த கேபிள் கார் எந்த ரூட் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். சன்வேர்ல்ட் பானா ஹில்ஸ் இங்க என்ன இருக்குன்னா நம்ம ஊர் வண்டர்லா மாதிரி, வண்டர்லால தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இங்கே இருக்கும். இந்த பிளேஸ்க்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பானா ஹில்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்குது. அதுக்குள்ளேயே போய்ட்டு நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுலேயே நிறைய பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க, லைக் பிக்கப் அண்ட் ட்ராப் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸு இல்லை கேபிள் கார் மட்டுமே வேணும்னா அதுக்கான டிக்கெட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்னென்ன சூஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கேபிள் கார், அதுக்கப்புறமா வந்து ஆல்பைன் கோஸ்டர் அதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அது போக
வந்து லஞ்ச். ஏன்னா மேலே கடை எப்படி இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஃபெட் லஞ்சுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். நாங்கள் சூஸ் பண்ண பேக்கேஜ்க்கு பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 4582 rupees, அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஆச்சு. ஸோ நீங்கள் இதில் அந்த லஞ்சு ஆல்பைன் கோஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து கம்மி தான் வரும். அதே மாதிரி கேபிள் கார் ரைட் ஸ்டார்ட் ஆனதே பார்த்திங்கன்னா மலேசியன் ஃபேமிலி அவங்க கூட தான். ஸோ என்ட்ரன்ஸில் எங்களுக்கு 2 கூப்பன் கொடுத்தாங்க, அதாவது ஆளுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம எதர் ஃபுட்டு அப்படி இல்லைனா பியர் வந்து ஃப்ரீயாக மேலே போய் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபேமிலி வந்து எங்களுக்கு 2 கூப்பனுமே கொடுத்துட்டாங்க, நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரைட் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் வாட்டர் ஃபால் வியூ அது இதுன்னு இருந்தது. அப்புறம் போக போக மிஸ் ஆயிருச்சா, ஸோ நாங்கள் ஜஸ்ட் அப்படியே பேசிகிட்டே மேலே வந்துட்டோம். லிட்ரலி மேலே வந்ததும் வெதர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. கீழே வந்து அவ்வளோ ஒன்றும் குளிர் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. பட் மேலே வந்ததுமே பயங்கரமாக குளிர் எடுத்துச்சா, ஸோ அதை வந்து லைட்டாக நார்மல் படுத்திக்கிறதுக்கு காஃபி கண்டிப்பாக தேவை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து நல்லா சூடாக 2 காஃபி மட்டும் வாங்கினோம். ஃபஸ்ட் எப்போவுமே ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பார்ப்போம், நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு காஃபி வந்து சொல்லிப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 150 ரூபா 170 ரூபா கிட்ட வரும். அண்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போனதே அந்த ஐகானிக் கோல்டன் பிரிட்ஜ் தான். ஆனால் கிட்ட போனதுக்கப்புறம் தான் கை இருக்கிறதே தெரிஞ்சுது, அவ்வளோ மிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வியூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்டோபருக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணுங்கள். அக்டோபர் கூட ஃபைன் தான், பட் நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த மந்த்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்ட்டு தான் இருக்கும். தென் அந்த பிரிட்ஜோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நடந்து வந்துட்டு அப்படியே அங்கேருந்து இன்னொரு கேபிள் காரில் இந்த ஃபேண்டசி பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்த உடனே இந்த ஐஸ்கிரீம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஏதோ ஃப்ரீன்னு வேறு போட்டிருந்தாங்களா, பார்த்தா அது டேஸ்டிங்க்கு மட்டும்தான். டேஸ்ட் பண்ணி பார்த்ததெல்லாம் இந்த ஜெலட்டோ வெனிலா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 250 200 இந்த 1 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம். பட் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. தென் இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல் டேவும் இந்த பார்க்குக்குள்ளே மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா 2-3 ரைடு இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனது. பட் அங்கே போய் பார்த்தா எக்கச்சக்கமான ரைட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நல்லா ஃபன்னாகவும் இருந்தது ஒன்றுமே விளையாடுறதுக்கு. ஃபஸ்ட்டு இது பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இந்த ரைடில் வந்து போனோம், இதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஹைட்டில் போயிட்டு அப்படியே டவுன் வரும் பார்த்தீங்களா, அந்த கேமுமே வந்து விளையாண்டோம். இது போக நம்ம ஊரில் இருக்கிற வண்டர்லாவில் டேஷிங் கார் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட நாங்கள் 5 வாட்டிக்கு மேலே விளையாடிருப்போம். எல்லாமே அன்லிமிட்டட் தான், எத்தனை டைம் வேணாலும் போய்க்கலாம். அண்ட் அங்கே முடிச்சுட்டு அந்த கூப்பன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம். ஃபுட்டு என்ன இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ். நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு அப்படியே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சாங்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் தான் போட்டிருந்தாங்க, எல்லாமே நமக்கு ஃபெமிலியரான சாங்ஸ் தான். ஸோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே முடிச்சுட்டு நாங்கள் நேராக அடுத்ததான் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். ஏன்னா 3:30 வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம லஞ்ச் முடிச்சிடணும். அண்ட் மெயினாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா லஞ்ச் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஃபுட்டே சேர்க்க வேண்டாம். அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அங்கே டேரெக்டாக போய் கூட நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காண்டினென்டல் போட்டிங்கன்னா ஒன்று கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஈவன் அந்த பாஸ்தா அது கூடமே பயங்கரமாக சீஸ் போட்டு வச்சுருப்பாங்க, ரொம்ப திகட்டிடும். ஸோ கொடுக்குற காசுக்கு ஒன்றுமே சாப்பிட மாட்டோம். அதுக்கு நீங்கள் அப்படி காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கேயே போய் ஏதாவது பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் ஆல்பைன் கோஸ்டருமே அங்கே போய் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா கிளைமேட் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த ரைட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. எங்களுக்குமே வந்து அது பாஸ் பண்ணி வச்சதுனால காசு வேஸ்ட்டாக போச்சு. அங்கே போய் பாருங்கள், வெதர் நல்லா இருந்துச்சு. ஆல்பைன் கோஸ்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் கூட நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். அங்கே பஃபெட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு விளையாட போனவங்க தான் டைம் போனதே தெரியல, அவ்வளோ நேரம் விளையாடிட்டே இருந்திருக்கோம். நல்லா இருட்டானதுக்கப்புறம் தான் எகெயின் கேபிள் காரில் வந்து கீழே வந்துட்டோம். அங்கேருந்து கிராப் புக் பண்ணிவிட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து நான் சூப்பர் மார்க்கெட் சொன்னேன்ல, அவங்கக்கிட்ட வந்து ஃபுட்டுமே அவைலபிள் தான். ஸோ அவங்கக்கிட்டேயே போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக் ரைஸ்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னோம். அதுக்கப்புறம் வாண்டன் சூப்பு, ஜூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுமே கம்மி தான், மொத்தமாக சேர்த்து எங்களுக்கு 2000 தான் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டுமே நல்லா நிம்மதியாக தூங்கினோம். நெக்ஸ்ட் டே தான் கொஞ்சம் நினச்சி பார்க்காதது நடந்துருச்சு. ஆக்சுவலி மழை வந்து பெய்ய கிடையாது, அந்த தண்ணி அந்த ரிவர் பார்த்தோம்ல அதில் வந்து தண்ணி லெவல் ரைஸ் ஆன உடனே அது ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்கிட்டையுமே வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டே இருந்ததுனால இன்னும் லேட் ஆச்சு அப்படின்னா கேப் வராது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெக்கேட் பண்ணி கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் நாங்களும் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டோம்.
அவங்க தான் கிராபோ புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் நேராக தனாங்க்கு வந்துட்டோம். ஸோ ஹோயானில் ஃப்ளட் அப்படிங்கிறது அடிக்கடிக்கு நடக்கும். ஃப்ளட் அப்படின்னா மொத்த ஊருமே ஆகாது, ஒரு சில பிளேசஸில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிளாக் ஆயிரும். ஜஸ்ட்டு 1.5 day தான் அந்த ஊரில் இருந்தோம். பட் ஆனால் எனக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி அமைதி இருந்தது. அதே மாதிரி எந்த சைடு திரும்பினாலும் எல்லாமே பழங்காலத்து விஷயம் பார்த்த மாதிரியே இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஹோயான் வரீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 days ஆகுது பிளான் பண்ணுங்கள். மார்னிங்கில் இதில் சைக்கிளிங் போகிறதுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும். பட் அதுக்கு வெதர் ஒத்துழைக்கணும், அப்போ தான் வந்து போகிறதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ போகிறோம்ல இந்த தனாங் சிட்டி, இது பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டாக நைட் லைஃப் இருக்கக்கூடிய ஏரியா தான். பீச் ஓரமாக வந்து பார்ட்டிஸ் நடக்கும். அதே மாதிரி அந்த ரிவரில் டின்னர் க்ரூஸ் இருக்குது, சிட்டி லைஃப்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது. பட் எங்களுக்கு இருந்த டைம் வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது நாங்கள் அங்கே போகும்போதே 11 o'clock சம்திங் இருக்கும். இந்த கெயின் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஒரு 9 o'clock போகணும் இன்னொரு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக. ஸோ இருக்கிற கொஞ்சம் டைமில் ஏதாவது லோக்கல் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிற பிளான் கிடையாது, ஜஸ்ட்டு திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட் வச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதிரி இது அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா அப்படி ஹோயானில் வந்து ஃப்ளட்டு வரும், சீக்கிரம் கிளம்புவோன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளம்பி வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சது. பட் எங்கள் பிளான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொதப்பிருச்சு. பட் இட்ஸ் ஃபைன், ஏன்னா எங்களுக்கு ஹெக்டிக்காக எந்த பிளானுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே லோக்கல் ஏதாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எங்கள் கிட்டே இருக்கிற லக்கேஜ் எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் கேபில் வரும்போதே ஒரு ஹோட்டல் பார்த்துருந்தோம். ஜஸ்ட் ஒரு ரூம், அதில் வந்து நாங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்காக ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வைக்கிறதுக்கு 900 rupees என்னமோ சொன்னாங்க. அதாவது ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, அங்கே வந்து நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம், ஃப்ரெஷ்அப் ஆகணுன்னாலும் ஆகிக்கலாம். பட் நாங்கள் அங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுனால லக்கேஜ் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட தான் போனோம். ஏன்னா எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி தான். பட் அங்கே இருந்த அவசரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றதுக்குலாம் நேரமே இல்லை. அவங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டியாக அனுப்புறதுக்கு தான் பார்த்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் கண்டுபிடிச்சோம், இந்தியன் மசாலா அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. நாங்கள் மார்னிங் அதாவது லஞ்சுமே அங்கே தான் சாப்பிட்டோம், அதே மாதிரி நைட் டின்னரும் அதே ஹோட்டல் தான். முக்கியமாக இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா சவுத் இந்தியன் ஃபுட்ஸும் கிடைக்கும்னு நினச்சிட்டு போகக்கூடாது. அங்கே இருக்கிற மெனு கார்டில் ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் ரெசிபீஸ் தான் இருக்கும். லைக் நான், பராத்தா, ரொட்டி, புலாவ், அப்புறம் இன்னும் சில நார்த் இந்தியன் ரெசிபீஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே அந்த மெனு கார்டில் இருக்கும். பட் ஓகே, அவங்க வியட்நாம் ஃபுட் வந்து கண்டிப்பாக 3 வேளையும் சாப்பிட்றது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு டைம் 2 டைம் நம்ம ஃபுட் சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு நிறையும். அவங்க ஃபுட்டு வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் பக்கமாக பார்த்து ஓடிடுவோம். நாங்கள் சாப்பிட்ட லஞ்சுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் காசுக்கு 10 லட்ச ரூபா. நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டோன்னா 10 lakhsலேருந்து 20 lakhs வரைக்குமே வரும். அது ஒரு ரெஸ்டாரண்ட்க்கும் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சமாக வேரி ஆகும். பட் அப்ராக்சிமேட்டாக 10 to 20 lakhs இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ரேட்டுக்கு வரும் 5 members சாப்பிட்டோம் அப்படின்னா. லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்க வந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து மார்பிள் மவுண்டெயின்ஸ். இது சிட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 30 minutes டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நம்ம ஊர் காசுக்கு 136 ரூபா வரும். இதுக்கு மேலே வந்து என்ன இருக்கும் எது இருக்கும்லாம் தெரியாது. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு சைட் சீயிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் ஏறி போனதுக்கப்புறமா பகோடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர் கோயில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து பகோடாஸ் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனதுக்கப்புறமா சிட்டி வியூ அதுவுமே இருந்துச்சு. ரொம்ப பெரிய ட்ரெக்கிங்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் அங்கங்கே ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் நான் சொன்ன சிட்டி வியூ. ரொம்ப அழகாக இருந்தது. வெதருமே ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளேயும் கேவ்ஸ்குள்ளேயும் வந்ததுக்கப்புறமா டாப்பில் இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருந்தது. அந்த பீச் வியூ பார்க்குறதுக்கே உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போனோம். ஏதோ ஒரு கேவுக்குள்ளே சிலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே இன்னும் நிறைய பிரித்து பிளேசஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்திங்கன்னா கிட்டத்தட்ட ½ டேக்கு மேலேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கேவுக்குள்ளே இருந்தது. ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்கினதுனால லைட்டாக எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. வர வழியில் இளநீ பார்த்தோம். சரி, இந்த கண்ட்ரியோட இளநீ டேஸ்ட் எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று வாங்கினோம். நிஜமாக சொல்லணுன்னா தண்ணியோட டேஸ்ட் வந்து நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கனாலும்
வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒன்று வந்து நம்ம அதாவது அவங்க ஊர் காசுக்கு 35,000 ரூபா, நம்ம ஊர் காசுக்கு 100 ருபீஸ் கிட்டத்தட்ட வரும். மார்பிள் மவுண்டெயின் பார்த்து முடிச்சுட்டு கேப் டிரைவர்கிட்ட ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எந்த ஏரியா நல்லாயிருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அவர் ஒரு கடை கூட்டிகிட்டு வந்து விட்டார். இங்கே பார்த்தா எல்லாமே பிராண்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது உண்மைக்குமே பிராண்டடா இல்லை ஃபஸ்ட் காப்பியா என்னன்னே எங்களுக்கு தெரியல. ஆனால் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தான் சொன்னாங்க. ஒரு ஷூ கேட்டால் 5,000 ரூபா 6,000 ரூபா நம்ம காசுக்கு சொன்னதுனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கடைசியாக ஹனாயில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை. எகெயின் இன்னொரு கேப் புக் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக லஞ்ச் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டின்னருமே முடிச்சுட்டு பேக் எடுத்துகிட்டு நாங்கள் நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். இந்த ஏர்போர்ட்டில் என்னென்னு தெரியல, அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு செக்இனும் கம்ப்ளீட் பண்ணி கேட் கிட்ட போயிட்டோம். நாங்கள் எப்போல்லாம் அர்லியாக போகிறோமோ அன்றைக்கெலாம் ஃப்ளைட் டிலே ஆயிடுது. ஸோ அன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட 1.5 hour ஃப்ளைட் வந்து டிலே தான். நாங்கள் 12 o'clock ஹனாயில் லேண்ட் ஆக வேண்டியது. பட் நாங்கள் அங்கே போகும்போதே 1:30 கிட்ட இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுதான் கடைசி விலாக் இந்த ட்ரிப்போடது. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட என்டையர் பட்ஜெட் பிரேக் டவுன், எவ்வளோ செலவாகும், எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக அந்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த வீக்கெண்ட்குள்ளே போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா மண்டே ஆர் டியூஸ்டே ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.